பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் கடன் பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறோம். உபாகமம் 28ல் ஏசப்பா ஆசீர்வாதத்தையும் சொல்லியிருக்காங்க, சாபத்தையும் சொல்லியிருக்காங்க. 28 உபாகமம் 28:1 பார்த்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற என்னுடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து அதன்படி நடக்கணும். நடந்தீன்னா கீழே வர்ற ஆசீர்வாதங்கள்லாம் வருமா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் மாறுவாய் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாங்க ஏசப்பா. அப்படி நம்ம அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியல அப்படின்னா ஆப்போசிட் சாபம் வந்து சேரும். அதனால தான் இந்த நாட்களில் நீங்களும் நானும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதனால தான் நம்ம கடன் பிரச்சனையில் இருக்கிறோம். சரி, இந்த கடன் பிரச்சனைலேருந்து இப்போ நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா, நான் ஞானம் இல்லாமல் கடன் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. எப்படியா இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நான் இனி பயத்தோடு உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன்னு சொல்லும்போது ஏசப்பா புது வழிகளை திறந்து கடன் பிரச்சனை நம்ம விட்டு நீங்கும்படி செய்வார். செகண்டு, நம்ம மாம்சீகமாக இச்சிக்கிறதில் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ சூப்பராக கொடுத்துருக்காங்க இஎம்ஐ லோன். கையில் காசு இல்லையா, நீங்கள் 3000 4000 பே பண்ணிவிட்டு நீங்கள் 50,000 மொபைல் கூட எடுத்துக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணால் நீங்கள் மந்த்லி கட்டுங்க அப்படி சொல்லிடுறாங்க. இந்த லோன் ஒரு சாபம், இதுவும் ஒரு கடன் தான். ஸோ நமக்கு தேவையான பொருளை காசு இருக்கும்போது கொடுத்து வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3வது பாயிண்ட் என்னன்னா, நம்ம இந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து பயந்து நடக்கணும். டெய்லியும் பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், அவரை துதித்து பாடணும். நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஏசப்பா அவருடைய பிள்ளைகளை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கடன் பிரச்சனைனால தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க, சரியா? அதெல்லாம் பிசாசு உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவான். நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக இருந்தீங்கன்னா அவரோட பாதத்தில் அழுது முழங்கால் படிட்டு ஜெபிங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனை, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. அந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. யாருக்கும் ஷுவரிட்டி கையெழுத்து போடாதீங்க. அப்படி போட்டு நிறைய பேர் கடன் பிரச்சனை மூழ்கியிருக்காங்க. கடன் பிரச்சனைலேருந்து சீக்கிரம் விடுதலை ஆயிருவீங்க.